வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஐயப்பன். நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய மலைப்பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த பெரிய மலைக்கு நீர் ஆதாரங்கிறதே இந்த ஒரு சுனை மட்டும்தான். ஆனால் அந்த சுனையில் தண்ணி ரொம்ப வற்றிட்டு இப்போ மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் ரொம்ப வறண்டு போயிடும். இங்கே மக்கள் வாழவும் முடியாது, விலங்கினங்களும் வாழ முடியாது. அதெல்லாம் நிலப்பரப்பை தேடி போயிடும் உணவாக. இந்த மாதிரி வாழ்க்கை, அதாவது வருஷத்தில் 3 மாதம் ரொம்ப கஷ்டம். மற்ற 9 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு பசுமை சோளமாக இருக்கும். இந்த 3 மாதம் சர்வை பண்ணது ரொம்ப கஷ்டம். விலங்கினரும் வாழது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீரின்றி அமையாத உலகு. அந்த தண்ணீருக்காக செட்டி தான் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. தண்ணி அதிகமாக மழை பெஞ்சாலும் வாழ்வாரம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி இயற்கை வளம் கொண்ட இடங்களில் நீர் எப்பவும் தேவைதான். இந்த காட்டில் பல உயிரினங்கள் இந்த கோடை கால வெயிலை தாங்காமல் வதங்கி இறந்துருக்கு. ஏன்னா குடிக்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லாட்டா மயக்கம், அந்த மயக்கத்தினால அது உயிரை விட்டு. மனிதர்களாகிய நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். வருங்கால சந்ததிகளுக்கு நாம் நீர்நிலைகளில் உள்ள நீர்களை சேமித்து குடி தண்ணீர் பாதுகாத்து மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு ஏற்பாக சூழ்நிலையை நாம் எல்லோரும் உருவாக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிமொழியின் மூலம் நாம் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். இப்போது நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க, இதெல்லாம் இந்த சில மாதங்களுக்கு முன்பு ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது இலைகள் இல்லை. இங்கே வாழும் உயிரினங்கள் இங்கே எப்படி வாழ முடியும்? அதுக்கு ஒரு பிரவேசி இல்லை, ஒரு மறைவு இல்லை, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது. அப்போ அவங்க எப்படி சேஃபாக வாழ முடியும்? அவங்க என்ன செய்வாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா குரங்குகள் எல்லாம் ஊர் நாட்டில் வீடுகளில் புகுந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா காட்டில் சாப்பாடு கொண்டு வந்தா குடிக்க தண்ணி இல்லை, வீட்டில் எல்லாம் சாப்பிடணும். அதனால் அவங்கவுங்க வாழக்கூடிய இடத்துல நம்ம அந்த உயிரினங்களின் காப்பாற்றணும்னா அங்குள்ள நீர்நிலைகளையும் காப்பாற்ற வேண்டும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், சேவ் வாட்டர். நன்றி, வணக்கம்.